Hi guys, welcome back to Phoenix Academy. Today we are going to look at interjection. Interjection அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான். பட் என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத நம்ம இங்க நோட் பண்ணணும். ஸோ which expresses some sudden feeling or emotion. ஸோ அதுலேயுமே வந்து இந்த வேர்டை பார்க்கணும், சடன் ஃபீலிங் ஆர் எமோஷன். இப்போ நம்ம தமிழில் வந்து சொல்லும் போது சடனாக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஐயோ அச்சச்சோ அப்படின்னு நம்ம சொல்லும் போது எந்த இடத்துலையுமே டெலிபரேட்டாக யோசிச்சு இங்கே நான் இந்த வேர்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு சடனான எமோஷனில் வரக்கூடிய வேர்ட்ஸை தான் வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வாவ், யுவர் நியூ பைக் இஸ் ஸ்டன்னிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பைக்கை பார்த்தோன்னே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வாவ் அப்படின்னு சொல்லிடுவோம். அண்ட் ஓ ஐ டோன்ட் நோ இப்படின்னு சொல்ற மாதிரியான வேர்ட்ஸுமே வந்து இன்டர்ஜெக்ஷன் தான். அண்ட் அவுச் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஃபர்கெட் டு பிரிங் மை பர்ஸ். அவுச் அப்படின்னா தமிழ்ல வந்து அச்சச்சோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கிலீஷ்ல அவுச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வாவ், ஓ, அவுச் அண்ட் ஹுரே. ஹுரேன்றது வந்து ஏதோ ஒரு நமக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு வின் பண்ணிட்டோம், இல்லை ஒரு எக்ஸாம் வந்து நல்லபடியாக பாஸ் பண்ணிட்டோம், அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஹுரே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சடன் இமோஷன் ஆர் ஃபீலிங்கை தான் வந்து நம்ம வந்து இன்டர்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இன்டர்ஜெக்ஷன்ஸ் வந்து இதோட அவ்வளோதான். பட் இங்க எதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன்னா, நம்ம முன்னாடி செஷன்ல சொல்லியிருந்தேன் கன்ஜங்ஷனாகவும் ப்ரிப்போசிஷனாகவுமே ஒரே வேர்ட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க கொடுத்துருக்கேன். ஹி அரைவ்டு சூன் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஹி அரைவ்ட் சூன் ஆஃப்டருங்கிறலாம் இந்த ஆஃப்டர் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா அவங்களோட அரைவல், அதுக்கப்புறம் உடனே வந்து அவங்க வந்து அரைவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த வேர்பை குவாலிஃபை பண்ற மாதிரி இருக்கனால இந்த இடத்துல வந்து இது வந்து அட்வர்பா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஆஃப்டர் அப்படிங்கிற வேர்டை வந்து அட்வர்பா யூஸ் பண்ணிருக்கோம். தே அரைவ்ட் ஆஃப்டர் அஸ் அப்படிங்கிறதுல வந்து ப்ரிப்போசிஷனா யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துல டவுட் வரும். ஏன்னா ஆஃப்டர் இங்கேயும் வந்து ஆஃப்டர் அந்த சென்டென்ஸோட ஒரு பார்ட்டா தான் இருக்கு. செகண்ட் இதுலயுமே வந்து தே அரைவ்டு ஆஃப்டர் அஸ் அப்படிங்கிறதையும் அந்த ஒரே சென்டென்ஸோட பார்ட்டா தான் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்னன்னா நம்ம ஆஃப்டர் இல்லாம கூட நமக்கு சென்டென்ஸ் மீனிங் கொடுக்கும். ஹி அரைவ்டு சூன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் நான் செகண்ட் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா தே அரைவ்டு ஆஃப்டர் அஸ், ஆஃப்டர் எடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா மீனிங் இருக்காது. தே அரைவ்ட் அஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இட் டஸ் நாட் மேக் எனி சென்ஸ். இந்த மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸாகவும் இருக்கணும், பட் அதை ரிமூவ் பண்ணா நமக்கு மீனிங் வரக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறத ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தே அரைவ்டு ஆஃப்டர் வி ஹேவ் லெஃப்ட். நாங்க வந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அரைவ் ஆனாங்க அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து ஆஃப்டர் நம்ம ரிமூவ் பண்ணாலும் மீனிங் இருக்கும். அண்ட் இந்த ரெண்டுமே வந்து தனித்தனி சென்டென்ஸா இருக்கும். தே அரைவ்ட் அப்படின்னாலும் ஒரு தனியா ஒரு சென்டென்ஸா இருக்கு. அதே மாதிரி வி ஹேவ் லெஃப்ட் அப்படின்னாலும் சப்ஜெக்ட் வேர்போட ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் கொடுக்குற ஒரு சென்டென்ஸா இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த வேர்டு இந்த சென்டென்ஸையும் அண்ட் வி ஹேட் லெஃப்ட்ங்கிற சென்டென்ஸையும் கனெக்ட் பண்றதுக்காக ஆஃப்டர் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இது வந்து கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஃப்டர் அப்படிங்கிற அந்த ஒரே வேர்டே வந்து அட்வர்பா, ப்ரிப்போசிஷனா அண்ட் தென் கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் லெசன். ஐ வில் மீட் யூ வித் another interesting session. Until then, bye.